இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 8th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். அருள், மதன் அண்ட் ராம் 3 பேர் இருக்காங்க. அருள், மதன் அண்ட் ராம் ஒர்க்கிங் டுகெதர், எல்லோரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கேன் க்ளீன் எ ஸ்டோர் இன் 6 hours. அந்த ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையை வந்து 3 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது 6 hours ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் அலோன் தனித்தனியாக பண்ணும்போது மதன் டேக்ஸ் ட்வைஸ் as லாங் டு க்ளீன் த ஸ்டோர் as அருள். மதன் க்ளீன் பண்ணும்போது அருள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறானோ அதை விட டபுள் 2 times அதிகமாக டைம் எடுத்து மதன் செய்கிறான். அதே மாதிரி ராம் நீட்ஸ் 3 times as long as அருள் டஸ். அருள் எடுத்துக்கிற டைமை விட ராம் வந்து 3 times அதிகமாக எடுத்துக்கிறான். ஓகேவா? ஸோ ஹவு லாங் would it take each if they are working alone? ஸோ தனித்தனியாக வேலை பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஹவர்ஸில் அதை வந்து க்ளீன் பண்ணி முடிப்பாங்கன்னு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். அருள் ஃபஸ்ட்டு இருக்கவர் அருள், அதுக்கடுத்து மதன், அதுக்கடுத்து ராம் இருக்காங்க இல்லையா? ஸோ அருள் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அருள் ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹார்ஸில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா நமக்கு தெரியாது. அதே மாதிரி மதனோட ஒர்க்கிங் எவ்வளோ ஃபினிஷ் பண்ணுறாருன்னா ஒய் ஹவர்ஸில் முடிக்கிறாரு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராமோட ஒர்க் டன் எத்தனை ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா இசட் ஹவர்ஸில் எடுக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ 3 பேரும் ஒர்க் டுகெதர், 3 பேருமே சேர்ந்து 6 hours நம்ம வந்து முடிக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதனால் ஸோ 1 hour அருள் ஒர்க் டன் அப்படிங்கும்போது அது எப்படி ஆயிரும்? 1 ஹவரில் அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா 1/x hours ஆயிரும். அதே மாதிரி 1 hour மதனோட ஒர்க் டன் எப்படி எழுதணும் அப்படின்னா 1/y அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 1 ஹவரில் ராமோட ஒர்க் டன் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/z hours எழுதலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து 1 ஹவரில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 1/x + 1/y + 1/z = 1/6 hours. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மதன் எடுத்துக்கிறாங்க. மதன் அப்படிங்கும்போது ஒய் இல்லையா? ஸோ ஒய் அப்படிங்கிற மதன் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்காங்கன்னா ட்வைஸ் as long as அருள். ஸோ அருளுங்கும் போது எக்ஸ், இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராமுங்கும் போது இசட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட இசட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா அருளை காட்டிலும் 3 times, ஸோ 3x. ஸோ இந்த கான்செப்டை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது ஒய்க்கு பதிலாக 2x, இசட்டுக்கு பதிலாக 3x சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாமே எக்ஸ்ட்ராமாக மாற்றிட்டோம் அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கடுத்து ஒய் இசட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு பாருங்கள். 1/x + 1/2x + 1/3x = 1/6. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 1 2 3ன்னு இருக்கிறதுனால 6x. ஓகேவா? 6x அப்படிங்கும்போது இங்கே எக்ஸ் இருக்குது, 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்குது, 3 2s are 6ங்கனால 3, இங்கே 2 3s are 6ங்கனால 2 = 1/6. ஸோ 6 + 3 11/6x = 1/6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 6x = 66. அப்போ x என்ன வரும்? 66/6னா 11. ஸோ x = 11 hours. ஸோ அருள் எவ்வளோ டயத்தில் ஃபினிஷ் பண்ணுறாரு? 11 hours. அப்போனா இது வந்து அருள். அதேமாதிரி மதன் எவ்வளோ ஹவர்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாருங்கிறதுக்கு y = 2x இல்லையா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 11 போடும்போது y = 22 hours ஆகுது. அதே மாதிரி ராமோட ஹவர்ஸ் இசட் அப்படிங்கும்போது 3x. ஸோ 3 × 11 33 ஹவர்ஸில் அவர் ஃபினிஷ் பண்ணுவார். ஸோ இண்டிவிஜுவலாக ஒர்க்கிங் அலோனில் அருளுக்கு எவ்வளவு? 11 hours, மதனுக்கு 22 hours, ராமுக்கு 32 hours ஆகுது. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? 11 hours, 22 hours and 33 hours. இதே 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 6 hours அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 8th சம். வெரி ஈஸி ஒன். ஜஸ்ட் 1/x + 1/y + 1/z = 1/6ன்னு எழுத தெரிஞ்சாலே போதும். இந்த 2 கண்டிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி
ஃபஸ்ட்டு எக்ஸோட ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒய் ஹவர்ஸ் இசட் ஹவர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.